செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு முன்பாகவே மதீனா நகரம் சென்று திரும்பியவர்களும் இருக்கிறார்கள். ஆரம்பமாக சென்றவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு முன்னாலேயே சென்று திரும்பி விடுவார்கள். இறுதியாக சென்றவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டுத்தான் மதீனா நகரம் செல்வார்கள். மதீனா நகரம் என்பது புனிதமான ஊர். அந்த ஊரில் தான் மஸ்ஜித் நபவி என்கின்ற புனிதம் நிறைந்த பள்ளிவாசல் இருக்கிறது. இஸ்லாத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திலே இரண்டாவது பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியாகும். நமக்கெல்லாம் தெரியும், உலகத்திலே இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக முதலாக ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லம் மக்காவில் இருக்கக்கூடிய கஅபா. இறைவன் சொன்னான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிமக்கா. மக்களுக்கு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக முதலாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட இறை இல்லம் மக்காவில் இருக்கக்கூடிய கஅபா, மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற பள்ளிவாசல் என்று இறைவன் சொல்லிவிட்டார். இரண்டாவது பள்ளிவாசல் எது என்று கேட்டால் மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்னைக்கு நாம் பைத்துல் முகத்தஸ் என்று கூறுகிறோம் அல்லவா, அதைத்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முதலாக ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அல் மஸ்ஜிதுல் ஹராம், புனிதம் நிறைந்த பள்ளிவாசல், காபா இருக்கிற பள்ளிவாசல். சும்மாயும் அதற்கு பிறகு எந்த இல்லம் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டது இந்த பூமியிலே என்று கேட்டார்கள் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் என்றாங்க. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த கேள்வி வச்சாங்க, கம் பைனஹுமா, இந்த இரண்டு பள்ளிகளுக்கு மத்தியிலே இருந்த இடைவெளியின் கால அளவு என்ன அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 40 ஆமன், 40 வருடங்கள் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒட்டுமொத்தமாக மனித சமூகம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த பூமியிலே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக முதலாக அமைத்து கொடுக்கப்பட்ட இறைவனுடைய இல்லம் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் முதலாவது பள்ளிவாசல் எது அப்படின்னு கேட்டா மஸ்ஜித் குபா பள்ளிவாசல். இன்னைக்கு மஸ்ஜித் நபவி இருக்கிறதுல அங்கிருந்து 3 மைல்கள் தொலைவில் தான் மஸ்ஜித் குபா இருக்கிறது. குபா என்பது ஒரு இடத்தினுடைய பேரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகர் ஹிஜ்ரத் பயணம் போனாங்க. மதீனா நகருக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னாலேயே குபாங்கிற இடத்துல தங்கி இருந்தாங்க. தங்கியிருந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசலை அமைத்தார்கள். இதுதான் முதலாவது பள்ளிவாசல் நமது மார்க்கத்திலே. இதைத்தான் இறைவன் கூட அந்த பள்ளிவாசலின் சிறப்பை கூட குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவை அடித்தளமிட்டு எழுப்பப்பட்ட பள்ளிவாசல். இதே வசனம் மஸ்ஜித் நபவிக்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் இது மஸ்ஜித் குபாவிற்கு சொல்லப்பட்டது என்கின்ற விளக்கத்தை தருகிறார்கள். அந்த பள்ளி தான் முதல் பள்ளி. அதற்கு பிறகு மஸ்ஜித் மதீனாவுக்குள்ளே பிரவேசித்ததற்கு பின்னாலே ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பள்ளியிலே ஒரு தடவை தொழுதால் மற்ற பள்ளியிலே 1000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை கிட்டும் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவ்வளவு சிறப்பு மிக்க பள்ளிவாசல் அது. அந்த பள்ளிவாசலுக்குள்ளே சொர்க்கத்தின் பூந்தோட்டமே இருக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னா, எனது வீட்டுக்கும் எனது மிம்பர் படிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம் சொர்க்கத்தின் பூந்தோட்டங்களில் ஒரு தோட்டம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தின் இடத்தை பார்க்க வேண்டுமா, அங்கு சென்றால் நீங்கள் பார்க்கலாம். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மாமேதைகள் கூறுகிறார்கள், இந்த இடம் பெயர்க்கப்பட்டு நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் கொண்டு போய் வைக்கப்படும் என்கிறார்கள். அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது அந்த இடத்துக்கு. ஏங்க, மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் சிறப்பு சரிதான். அந்த இடத்துக்கு மட்டும் வீட்டுக்கும் மெம்பர் படிக்கும் மத்தியில் அப்படி என்ன சிறப்பு? சொர்க்கத்தில் பூந்தோட்டம் என்று சொல்கிற அளவுக்கு சிறப்பு என்றால் எப்படி வந்தது இந்த சிறப்பு? இமாம்கள் சொல்லி தருவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அதிகம் தொழுத இடம் அந்த இடம் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தொழுத இடம் இந்த பூமியிலே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பெருமை என்னவென்பதையும் நாம் புரிகிறோம். அந்த பள்ளியை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளலாமா? மேற்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு பள்ளியை நோக்கி பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் 3 பள்ளிகளை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளலாம். லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா ஸலாஸத்தி மஸாஜித். நீங்க பயணம் போறதா இருந்தா 3 பள்ளிக்கு போங்க அப்படின்ட்டாங்க. அல் மஸ்ஜிதுல் ஹராம், ஒன்றாவது மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல், இரண்டாவது பைத்துல் முகத்தஸ். இப்போ நமக்கெல்லாம் தெரியும் மஸ்ஜிதுல் அக்ஸானாலும் பைத்துல் முகத்தஸ்னாலும் ஒன்றுதான். அடுத்து சொன்னாங்க மஸ்ஜிதி ஹாதா, இந்த எனது பள்ளி வாசல் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படின்னா வேற எங்கேயும் போகக்கூடாதாங்க? இந்த 3 பள்ளிக்கு தான் போகணும்டா, வேற எங்கேயுமே போகக்கூடாதா? நீங்கள் துபாய்க்கு போனாங்க, துபாய்க்கு போகக்கூடாதுன்னு வருது. ஏன் துபாயில் 3 பள்ளியாசம் எந்த பள்ளியாசம் கிடையாது? அமெரிக்காவுக்கு போகலாமா? போகக்கூடாது. இந்த அதிக வச்சு வெளிப்படையில் பார்த்தா இந்த அதிக வச்சு அந்த அமெரிக்காவில் 3 பள்ளியாசல் எதாவது இருக்கிறாங்க இல்லை. அப்புறம் அமெரிக்கா போகாதீங்க, ஏன் சல்லல்லாஹு சொல்லிவிட்டாங்கல்ல, போனால் 3 பள்ளிக்கு தான் போகணும்னு. டெல்லிக்கு போகலாமா? போகக்கூடாது. டெல்லியில் 3 பள்ளியாசல் எதுவுமே கிடையாது. மும்பை போகக்கூடாது, மதுரை போகக்கூடாது, அப்படிலாம் வரும். அதெல்லாம் போகலாம். ஏன் போனாங்க? பள்ளிவாசலுக்காக சொல்லப்பட்ட சட்டம் அல்லவா இது, பொதுவான சட்டம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்ன நேரத்திலே சஹாபா பெருமக்கள் சிரியா நாட்டிற்கு வியாபாரத்திற்காக சென்று வந்து கொண்டிருந்தாலே இருந்தாங்க. சிரியா நாட்டில் ஷாமிலே 3 பள்ளிவாசல் ஏதாவது இருந்ததா? இல்லை அல்லவா? ஆனால் சஹாபா பெருமக்கள் போயிட்டு வந்தாங்க. இதில் என்ன புரிகிறது? பள்ளிவாசல் என்கின்ற வகைகளில் தொழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே போவதாக இருந்தால் அந்த 3 பள்ளிக்கு போங்க, மற்ற பள்ளிக்கு போக வேண்டாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்கிறார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தொழுகின்ற நோக்கத்தில் பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தால் அது இந்த 3 பள்ளிகளில் நோக்கி இருக்கட்டும் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்ற பள்ளிகள் எல்லாம் ஒரே நம்ம தானே. இப்போ ஒரு ஆள் போறாரு மக்காவுக்கு, நான் தொழறதுக்காக தாங்க அங்கே போறேங்கிறாரு, போகட்டும், லட்சம் மடங்கு நன்மை பெறுறாருல, அர்த்தம் இருக்குதுல்ல. ஒரு ஆள் மதீனாவுக்கு போறாரு, ஏங்க மஸ்ஜித் நபவினா தொழணுங்க, அதுக்காக தாங்க நான் பயணம் மேற்கொள்றேன், தாராளமா போங்க, ஏன் 1000 மடங்கு நன்மை கிடைக்குதுல்ல. பைத்துல் முகத்தஸ் போனாலும் போகலாம், ஏன் 500 மடங்கு நன்மை கிடைக்குதுல, அர்த்தம் இருக்கிறது. அதை விட்டு இங்க இருக்கிற ஐநாவரம் பஸ் ஸ்டாண்ட் 2 கட்டு ஒரு ஆள் நிற்கிறாங்க, எங்க போறீங்க? நான் பெரிய மேட்டுக்கு போறேன். ஏன் போறீங்க? நான் தொழுகிற போறேன். ஏங்க ஐநாவரத்தில் தொழுதா என்ன நன்மை? அதனால பெரிய மேட்டில் கிடைக்க போகுது. அதுக்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்காக காசை வேஸ்ட் பண்ணுறீங்க. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. தொழுகின்ற நோக்கத்திலே போறாங்கன்னா இந்த 3 பள்ளிகளை நோக்கி இருக்கட்டும். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் ஒரு கூட்டம் இந்த அதிக வச்சுக்கிட்டு ஆகவே தர்காவுக்கு போவாங்க. ஏன்னா தர்கா பள்ளிவாசலா? 3 பள்ளிவாசல் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் 3 பள்ளிவாசல் இருக்கிறத வேறு எதற்கும் போகக்கூடாதுன்னு சொன்னால் எங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாக்கா ரைட்டு, ஏதோ ஒரு வகையில் தப்பாக வழங்கினாலும் ஏதோ வரும் ஒழுங்காக வழங்கிருக்காண்டு வரும். 3 பள்ளிகளுக்கு போகலாம், மற்ற பள்ளிகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு இருக்கிற ஹதீஸை வச்சுக்கிட்டு டெல்லி போகலாம், மும்பை போகலாம், அமெரிக்கா போகலாம், துபாய் போகலாம், நீங்கள் நாகூருக்கு ஜாத்து போகணும். என்னங்க இது? இல்லை, எங்கேயெல்லாம் போகலாம், அங்கேயெல்லாம் பள்ளிவாசல் இல்லையா? எங்கே மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. நாகூரில் இருக்கிற தர்கா பள்ளிவாசலா? பள்ளிவாசல் சொல்லப்பட்ட சட்டம் தானே இது. தர்கா பள்ளிவாசல் இல்லை, தர்கா பள்ளிவாசல் இல்லைங்களா? இல்லை, சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் தர்காவுக்கு போகிறத தடுக்கணுமா? வேற வழியே இல்லை. இந்த அதிர்ச்சிக்கு பிடிச்சிருக்கு வேண்டாங்க, சம்மந்தமே இல்லாமல். சரி, பள்ளிவாசலுக்கு கூட தொழுகிற நோக்கத்தில் தான், வேற நோக்கத்தில் போகலாம். ஒரு இன்ஜினியர் ஒரு ஊருக்கு போகிறீங்க, நான் திருப்பூர் பள்ளிவாசல் போகிறேங்க, அவர் பள்ளிவாசல் கட்டி விட்டுருக்கிறாரு, அதனால் போகிறாரு. 3 பள்ளிக்கு தான் போகணும்னு இருக்கு. இந்த திருப்பூர் பள்ளிவாசல் போகக்கூடாதுன்னு இன்ஜினியர் பார்த்து சொல்ல முடியுமா? அதே திருப்பூர் பள்ளிவாசல்ல மதரசா இருக்குது, அவன் ஒரு பையன் போதிக்கிட்டனா அவன் வாப்பாக்காரு போறதுக்கு எங்க போறீங்க? திருப்பூர்ல பெரிய பள்ளிவாசலுக்கு போறாங்கல்ல, 3 பள்ளி தான் போனீங்க, திருப்பூர் பள்ளிவாசல் போயிட்டீங்க. பள்ளிவாசல் தொழிலுக்க போறாரு, அவன் மகன் பள்ளிவாசல் ஓதிக்கிட்டு தான், அதனால போறாங்க. ஏன்னா அங்க மதரசா பள்ளிவாசல தான் நடக்குது திருப்பூர்ல. வேற ஒரு நோக்கத்தில் போறான், இன்னொரு பள்ளிவாசல் போறாரு, என் தம்பி அவங்க மாமா இருக்கிறாரு பார்க்க போறேன், போகட்டும். தொழுகிற நோக்கத்தில் போகாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்ததாக இந்த பள்ளிவாசல் வருகின்ற போது 1000 மடங்கு நன்மைகள் அதிகம் கிடைத்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பெண்கள் வீட்டிலே தொழுவது சிறந்தது என்கிறார்கள். உம்மு ஹுமைத் ஸாஇதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இந்த மஸ்ஜித் நபவிக்கு வந்து
உங்களுக்கு பின்னால் நின்று சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் உணர்வை நான் புரிகிறேன். அதில் நன்மை கிடைக்கும்னு தானே வர்றாங்க. ஒரு நபிக்கு பின்னாலே நின்று சொல்லலாம் தானே வர்றாங்க. அதான் உங்கள் உணர்வை நான் புரிகிறேன். ஆனாலும் கூட இந்த பள்ளிக்கு நீங்கள் வருவதை விடவும் உங்கள் மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளியிலே தொழுவது சிறந்தது. அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளியை விடவும் உங்கள் குடும்பத்தினருக்காக இருக்கிற பள்ளியிலே தொழுவது சிறந்தது. உங்கள் குடும்பத்தினருக்கென்று இருக்கிற பள்ளியிலே தொழுவதை விடவும் உங்கள் வீட்டிலே தொழுவது சிறந்தது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டார்கள். பெண்கள் என்றால் வீட்டில் தொழும். ஏன்னா பெண்களுக்கு 2 வகையான கடமை இருக்கிறது அல்லவா. பள்ளிக்கு வந்த சில இடைஞ்சல்லாம் ஏற்படும். சில பேர் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு பெண்கள் வந்தாங்க அப்படிம்பாங்க. சொன்னாங்கன்னா அது ஒரு நேரம் ரொம்ப நிகழ்ச்சி கூட இருக்குது. ஒரு குழந்தை சத்தம் போட்டு அழுத உடனே ஸல்லல்லாஹு சீக்கிரம் தொழில் முடிச்சு விட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் நீண்ட நேரம் தொழிலை நடத்த வேணும்னு நினைச்சேன். அந்த குழந்தை அழுவலிச்சு அந்த தாய்க்கு வந்து தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சதுனால சீக்கிரமா தொழில் முடிச்சுட்டேன் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா, பெண்கள் வந்திருக்கிறாங்களே தொழிலுக்கு. ஆமா, குழந்தை அனுப்பிச்சல இதெல்லாம் பார்த்துவிட்டு தான் ஸல்லல்லாஹு வீட்டில் சொல்லுவது சிறந்தது. ஏன் வந்தா ஒரு குழந்தை வச்சுக்கோ, பெண்ணுக்கு குழந்தை மட்டும் தனியாக வீட்டில் வச்சுட்டு வர முடியும்? பள்ளிக்கு வர முடிவு பண்ணினா குழந்தையோட தான் வர முடியும். அந்த குழந்தையோட வந்தா பல சிக்கல்கள் ஏற்படலாம். சில கட்டங்களில் செஞ்சு கடிச்சிடலாம். சரி, அதை விட்டு பாதுகாத்து நூல் வச்சுக்கிறங்க, சத்தம் போடலாம், அழுவலாம். மற்ற தொழிலாளிக்கு சிரமம் அல்லவா அது? அதைத்தான் நம்ம ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க குழந்தையெல்லாம் கூட்டி வர்றீங்க, அது மற்றவர்களுக்கு இடைஞ்சல் அமைஞ்சிருது. அதனால் வீட்டிலே தொழுவது சிறந்தது. இல்லை ஸல்லல்லாஹு தடுக்க, நீங்க வந்து பெண்கள் அனுமதி கேட்டால் நீங்கள் தடுக்காதீங்க, அவர்களுக்கு அனுமதி கொடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்க, பியூத்து ஒன்று ஹைருள்ள ஒன்றுன்றாங்க. நீங்கள் தடுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு பெண்கள் சொல்வதற்கு அவர்கள் வீடுகள் தான் சிறந்தது என்று சொல்லி முடிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர்ரா பதிவு செய்யப்பட்டாச்சு. பள்ளிக்கு வரை தர முடியாவிட்டாலும் சூழ்நிலை காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு தான் சிறந்து சொல்லிட்டாங்க. அதனால நான் வீட்டில் சொல்ல நினைச்சிட்டா பள்ளிக்கு வந்து தொழுதால் கிடைக்கிற நன்மையை போட்டு கிடைக்கும். ஏன் பள்ளிக்கு வரல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க வீடு சிறந்தது. எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சிறந்ததுன்னு சொன்னாங்களோ அதைத்தாங்க ஏற்று நடப்பேன் என்று ஒரு பெண்மணி முடிவுக்கு வந்துட்டா அல்லாஹ் நன்மை வாரி கொடுக்குறாங்க. நன்மை எதிர கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்புறாங்களோ அதை செய்யணும். லைசன்ஸ் அல்ல, சர்வர் லைசன்ஸ். மகன் வாப்பாடு கேட்கிறாரு, நான் மதுரைக்கு போறேன் வாப்பா அப்படின்ட்டு. நீ போனா தடுக்க மாட்டோம்பா, ஆனா போகாம இருக்கிறது நல்லது அப்படி சொன்னாங்க. உண்மையான மகன் என்ன செய்யணும்? தடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, போகாம இருக்கிறது நல்லது தான் வாப்பா சொன்னாங்க, அதெல்லாம் போக மாட்டேன் என்று முடிவெடுத்தான் நல்ல மகன். அதை விட்டு போனா தடுக்க மாட்டேன்ட்டாங்களே, அந்த லைசன்ஸ் எனக்கு போதும் அப்படி போனாலும் எங்க மதுரைக்கு, இது நல்ல மகனா? லைசன்ஸ் அல்ல, தடுக்காதீங்க. சரி, தடுக்கான்னு சொன்னது யாருக்கு? கனவு இருக்குல்ல. நீங்க பெண்களை பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? பெண்களை எல்லாம் பள்ளிக்கு அழையுங்கள், ஒரு அழைய காட்டுங்க பார்க்கலாம். கணவருக்கு சொன்னாங்க தடுக்காதீங்கன்னு, நீங்க ஏன் பெண்களை எல்லாம் பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க? அதுக்கு எந்த ஆதாரம் இல்லையே. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் ஒரு நபிக்கு பின்னால் எல்லா காலத்தும் மக்களுக்கும் கிடைக்குமாங்க? அது 1000 மடங்கு நல்ல மசை நம்பிவில்லை. இது எல்லாம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, வீட்டில் தொழுவது தான் நல்லது அப்படின்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மஸ்ஜித் நபவியிலே இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. என்ன? அந்த மஸ்ஜித் நபவிக்குள் தான் 3 கபர்கள் உள்ளன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கபரு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேர் கபரு அந்த பள்ளிக்குள் தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவியா இல்லை, அது வீடு தான். ஆனால் பிறகு அதை விரிவாக்க பணி நடந்த போது அந்த ரவுதாவையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வீட்டையும் சேர்த்து தான் பள்ளிவாசலாக ஆக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு பள்ளிவாசல் எல்லைக்குள்ள தான் இந்த 3 கபர்களும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் இருக்கிறது. அவர்களுடைய தோள் புஜத்துக்கு நேராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைப்பகுதி இருக்கும். அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோள் புஜத்திற்கு நேராக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைப்பகுதி இருக்கும். அப்படித்தான் இருக்கிறது. இன்னொரு கபரும் வரப்போகிறது. கியாமத் நாள் நெருங்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கியாமத்தை நெருங்கும்போது தோல்வாங்கல்ல, அவங்க இயற்கையான வஃபாத் அவங்களுக்கு வரலையே, உயர்த்தப்பட்டு தானே இருக்கிறாங்க.
இங்கு வந்து வாழ்ந்து இறைவன் நாட்டப்படி மூத்து வருகின்ற போது அவர்களுடைய உடல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நல்லடக்கம் செய்யப்படும். திருமீதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தகவல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கூட சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலகட்டத்தில் என்னுடைய கபருக்கு பக்கத்தில் வருவாங்க, என் கபருக்கு பக்கத்தில் வந்து சொல்லுவாங்க, யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அவங்களே என்று கூப்பிடுவாங்க, நிச்சயம் அவர்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்னத் அபீ யஅலாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வீடு இருக்கிறது அல்லவா, வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலத்தில் சுற்று சுவர் இடிஞ்சு போச்சு, புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு கால் தெரியுது. வேலை செஞ்சவங்கலாம் பயந்து போனாங்க, இது யாருடைய கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலாக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா அவங்க யாரையும் பார்க்க 3 பேரையுமே பார்க்கல, யாருடைய கால் பயந்தாங்க. உருவா ரலியல்லாஹு வந்தாங்க, அவங்க தாபிஈ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கல. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவங்க கூட இருந்தவங்க அங்கேருந்து வந்தாங்க, அந்த தெரிந்த கால்பாதத்தை பார்த்தாங்க. மாஹிய கதவுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் மற்றவங்கலாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்பாதமாக இருக்குமோன்னு நினைச்சாங்க. வந்தாங்க, பார்த்தாங்க, சொன்னாங்க, இது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால்பாதம் அல்ல. மாஹிய இல்லா கதமுல் உமர், இது உமர் ரலியல்லாஹு அவருடைய கால்பாதம் இல்லை. வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னும் என்ன ஆச்சரியம் தெரியுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் மறைந்த போது ஹிஜ்ரி 23, வலீத் இப்னு அப்துல் மலிக் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது ஹிஜ்ரி 86, ஏறத்தாழ 63 வருஷம் போச்சு. 60 வருடங்களை கடந்தும் கூட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால்பாதம் அப்படியே இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, புகாரி சொல்லி காட்டுகிறது. இதை நேசர்களுடைய உடலையும் இறைவன் பாதுகாப்பான் என்பதற்கு இதைவிட அத்தாட்சி வேற என்ன இருக்கிறது? அதே போல அந்த கபருக்குள்ளே பல்வேறு அதிசயம் கூட நடந்திருக்கிறது. சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசு தாபிஈன் என்று அவர்கள் பேரு, தாபிஈன்களின் தலைவர் அப்படின்னு பேரு. அவ்வளவு பெரிய மகான், மாக்க மேதை, ஹதீஸ் கலை வல்லுனர். அவங்க ஐயாமல் ஹர்னாங்கிற ஒரு கட்டம் வந்தது. யசீதுடைய காலகட்டத்தில் அந்த அங்கேருந்து வந்தவங்கெல்லாம், இந்த ஷாம்லேருந்து வந்தவங்கெல்லாம், யசீதுடைய ஆட்கள்லாம் பள்ளி அந்த மஸ்ஜித் நபவி மதீனா எல்லாம் நிரம்பி இருந்தாங்கன்னா, ஒரு குழப்பமான காலகட்டம். மதீனாவுடைய வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. 3 நாட்கள் மஸ்ஜித் நபவிலே பாங்கு சொல்லப்படவில்லை, மஸ்ஜித் நபவிலே தொழுகை நடைபெறவில்லை. 3 நாட்கள். சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. எல்லாம் சொல்லிட்டு எதிர்த்துடைய ஆட்கள் இவங்க மட்டும் உழுதுறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நேரத்தில் எப்படி சொல்லுவது? ஒரு தொழுகை நேரம் வந்து விட்டாரா இல்லையான்னு எப்படி தெரியும்? சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரிலிருந்து ஒரு சப்தம் வரும் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும், அதை அறிந்து கொண்டு நான் தொழுகையை நிறைவேற்றினேன். தானவியலை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு கடுமையான பஞ்சகாலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள்லாம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அணுகி, இப்படி ஒரு பஞ்சகாலம் ஏற்பட்டு போச்சு, மழை இல்லையே, என்ன செய்யறது அப்படிங்கும் போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஒந்துரு இலா கபரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏங்க என்னட்ட வந்து சொல்றீங்க, அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை பாருங்க. நீங்க வானத்தின் பக்கம் கூரையிலே ஒரு இடைவெளியை ஏற்படுத்துங்கள், வானத்திற்கும் கபருக்கும் மத்தியிலே எந்த ஒரு திரையும் இல்லாதவாறு இப்படி செஞ்சாங்க. சஹாபா பெருமக்கள் செஞ்சாங்க. மழை பொழிந்தது, பூக்கள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்து விட்டன. ஒட்டகங்கள், மெலிந்த ஒட்டகங்கள், நலிந்து போன ஒட்டகங்கள் எல்லாம் அந்த புற்களை சாப்பிட்டு கொழுத்து போய்விட்டன. அந்த வருடத்தின் பெயரே ஆமுல் பத்ர், கொழுத்த ஆண்டு என்று மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாரமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அது இன்னொரு ஒரு அத்தாட்சி சொல்லவா, இன்னைக்கு இந்த பச்சை குப்பா இருக்கு பாருங்க,
பச்சை குப்பாவை நல்லா கீழே அந்த ஒரு யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம். பச்சை குப்பாவை மேலே ஒரு ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்க. திறந்து மூடுற மாதிரி கதவை போட்டு ஒரு ஜன்னல் பகுதி இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். இன்னைக்கு ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு மேலே அந்த இடைவெளியை ஏற்படுத்தினார்கள் அல்லவா, கூரையை அகற்றிவிட்டு. அந்த இடம்தான் இன்னைக்கு குப்பாவுக்கு மேலே ஜன்னல் பகுதியாக கதவு போட்டு மூடப்பட்ட பகுதியாக இருக்கிறது. இன்னைக்கு இதுக்கு முன்பெல்லாம் அந்த மழை தொழுகைக்காக வேண்டி அந்த மதீனத்து மக்கள் தொழ ஆரம்பிச்சா அந்த மூடி இருக்கிறதுல அது திறந்து வச்சுட்டு தான் தொழுகை நடத்துவாங்க. இன்றைக்கும் அத்தாட்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆற்றலும் அவர்களுடைய முஅஜிஸாவும் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூட மக்களுக்கு மத்தியில் இறங்கிக் கொண்டுதான் இருந்தன என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த மஸ்ஜிது நபவியில கடைசி பகுதியில் இன்னைக்கு மஸ்ஜிது நபவிக்கு கடைசியா பார்க்கலாம். ஆனால் மஸ்ஜிது நபவிக்குள்ளதான் இருக்குது. பைருஹா அப்படின்னு பேர், அது ஒரு தோட்டத்தின் பெயர். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தோட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு அடிக்கடி வருவாங்க. ஏன்னா அந்த தோட்டத்தினுடைய தண்ணீர் சுவையாக இருக்குங்கிறதுனால அடிக்கடி வருவாங்க. அந்த தண்ணீர் எடுத்து குடிப்பாங்க. அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கி வச்சான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். எதை நீங்க நேசிக்கிறீங்களோ அதை செலவு செஞ்சாதான் நன்மையை நீங்க பெறுவீங்க என்று வசனத்தை பெற்றலாம். நமக்கு தேவையில்லை அதனால் கொடுத்துருவோம், அப்படி ஒரு வகை இருக்குது. தேவையே இல்லாவிட்டாலும் நம்மகிட்ட இருந்தது அதனால் கொடுக்கவே கூடாது, அப்படிப்பட்ட கஞ்சர்கள் இருக்கிறாங்க. நல்ல விஷயம். நமக்கு தேவையில்லை கொடுத்துருவோம்ல, அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதை விட ஒரு மேற்படி எதை நாம் விரும்புகிறோமோ அதை கொடுப்பது, இது நல்லோர்களின் அடையாளம். இது இந்த வசனம் இறங்கியவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அரசுல்லல்லாஹ் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி வைத்து விட்டான். நீங்கள் விரும்புவதை ஒரு செலவு செய்தால்தான் உங்களுக்கு நல்லது கிடைக்கும், நன்மை கிட்டும் என்று சொல்லிவிட்டான். நான் மிகவும் நேசிக்கிற தோட்டம் இந்த தோட்டம் தான். ஆகவே இறைவனுக்காக இதை நான் அர்ப்பணம் செய்து விட்டேன். தாங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி இதை நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ட்டாங்க. சிலர் சொன்னாங்க, சரியான லாபத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை உடனே அமல்ல கொண்டு வரணுங்கிற எண்ணம் வந்துச்சு. நீங்க மிகவும் விரும்புகிற அந்த தோட்டத்தை கொடுக்குறீங்க, உங்களுக்கு லாபம் நிச்சயம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்க சொந்தக்காரங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செய்தார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இன்னைக்கு அந்த தோட்டம் எங்க தெரியுமா இருக்குது? மஸ்ஜித் நபவியில பேக் சைடுல, அதாவது வடக்கு பக்கம். நம்ம மேற்கு பக்கம் முன்னோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறோம். மதீனா ஷரீஃபில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தெற்கை நோக்கித்தான் தொழுவார்கள். ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு தொகலாங்கிறது தெற்கு பக்கம் தான். இப்போ அந்த மஸ்ஜித் நபவியுடைய ஆரம்பம் தெற்கு பகுதியாக இருக்கும். ஏன் அதான் அவங்களுக்கு விழா. அதனுடைய கடைசி பகுதி வடக்கு பக்கம். அந்த கடைசி மலிக்குள் பகுது மலிக்கு அரசர் பகுதினுடைய வாசல்னு ஒரு வாசல் இருக்கு. பாபுல் மலிக் பகுது. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த பகுது மண்ணோட பேர் கொடுக்கப்பட்ட அந்த வாசலுக்கு பக்கத்தில் தான் பள்ளிக்குள்ளேயே அந்த தோட்டம். இன்னைக்கு தோட்டம் இருக்காது, தோட்டம் இருந்த இடம் இன்றைக்கு பள்ளி வாசலாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பள்ளியிலே மெஹராபுன் நபி, மெஹராபுல் உஸ்மானி, இந்த ரெண்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவியில எங்க நின்று தொழுகை நடத்தினாங்களோ அதுக்கு தான் மெஹராபு. அந்த ஸல்லல்லாஹு காலத்து அவங்க நின்ற இடம் மெஹராபுன் நபி. இன்னைக்கு இமாம்கள் தொழுகிறாங்கல்ல, ஏன்னா இன்னைக்கு விஸ்தரிக்கப்பட்டு போச்சல்லவா, அது விஸ்தரிக்கப்பட்டு போனாலும் அதை விட முற்பகல் வந்ததே இமாம்கள். அதுக்கு மெஹராபுல் உஸ்மானின்னு பேரு. இப்போ மெஹராப்னா நமக்கெல்லாம் ஒரு பள்ளியாசல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ உள்ளார ஒரு கொஞ்சம் இடம் போய் அப்படி இருந்தால் தான் மெஹராப்னு நம்மளாம் நினைக்கிறோம் அல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படியெல்லாம் கிடையாதுங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒரு உள்ளுக்கு ஒரு பகுதி மாதிரி வருது அல்லவா, இடைவெளி விட்டு, இப்படி கிடையாது. ஹலீஃபாக்களுடைய காலத்தில் அது கிடையாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க காலத்தில் தான் மெஹராப் என்பதை இந்த வடிவத்தில் அமைச்சாங்க. கொஞ்சம் முழுவது போகிற மாதிரி பின்னால் தான். ஸல்லல்லாஹு காலத்துல எல்லாம் இப்படி இல்லைங்க. அந்த மெஹராப் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். மஸ்ஜித் நபிக்குள்ள போனால் அந்த ரெண்டு மெஹராப் பார்க்கலாம். மெஹராப் நபியையும் பார்க்கலாம், மெஹராப் உஸ்மானியையும் பார்க்கலாம்.
அதே மஸ்ஜித் நபவிக்குள்ள பிலால் மேடை என்று ஒரு இடம் இருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு ஒரு மெம்பர்ல ஏறிதான் வாங்க சொல்லுவாங்க. அந்த இடம் பிலால் மேடை, கொஞ்சம் உயரமான ஏறி தான் வாங்க சொல்லுவாங்க. அப்பதான் சத்தம் எல்லா பக்கம் போகுது. அந்த இடம் இன்னைக்கு பிலால் மேடையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மஸ்ஜித் நபவிக்குள்ள சுப்பா, அஸ்ஹாபு சுப்பா, திண்ணை தோழர்கள் அமர்ந்திருப்பாங்கல்ல, அந்த இடம் இருக்கிறது. மேடையாக இருக்கும். அதை இப்ப நீங்க போய் பார்க்கலாம். எல்லாமே இருக்கிறது, இப்ப பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் தஹஜ்ஜுத் தொழுகை இடத்தையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போல்லாம் அந்த ரவுதாவுக்கு பார்க்கறதுங்கிறது எல்லா நேரமும் எல்லாரும் போயிட முடியாது. குறித்த நேரத்துக்கு பாஸ் கொடுக்குறாங்க. அந்த பாஸை வாங்கிட்டு தான் போக முடியும். ஆனாலும் அதில் ஒரு கயிறு வந்து போச்சு, நிம்மதியாக நின்று வரலாம். எல்லாரும் எப்பவும் போனாங்க இடத்துல எப்பவும் போவானா, நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது, திரும்ப முடியாது, ஒழிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு பாஸ் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா ராகத்தான் உட்காந்து சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்டனா எல்லாம் செய்யலாம். அந்த 1/4 மணி நேரம் 8 மணி தான் அனுப்பி வைப்பாங்க. இதில் அடிக்கடி நாம் நினைத்த நேரத்தில் போக முடியவில்லை. ஆனாலும் கூட இப்படி ஒரு சிஸ்டத்தினால நன்மையும் கிடைக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். அந்த மஸ்ஜித் நபவிக்கு சென்று தொழுகின்ற பக்கத்தையும் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்கின்ற நம் தௌஃபீக்கையும் நமது அனைவருக்கும் எல்லாம் இறைவன் வழங்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.